வைரலாகும் அண்ணாமலை பேச்சு நாடு முழுவதும் வைரல். இவர்தான் அடுத்த முதலமைச்சர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பேச்சு நாடு முழுவதும் வைரலாகிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. அண்ணாமலை சுட்டிக்காட்டிய ஆப்ரகான் மதங்களின் எண்ணங்களும் உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் என்ன செய்தார் என குறிப்பிட்டதும், புத்தகங்களின் தலைப்பை மேற்கோள் காட்டி இந்தியாவின் கலாச்சாரம் என்ன என்பது குறித்து சரியான எடுத்துக்காட்டுகளை தேர்வு செய்து அனைத்து மக்களுக்கும் புரியும் வகையில் பேசியுள்ளார் அண்ணாமலை. உண்மையில் அரசியல்வாதியாக அண்ணாமலை அமைச்சர்கள் முதல்வர் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வது என அரசியல் ரீதியாக அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள் வைரலாகி இருக்கின்றன. தற்போது கலாச்சாரம் குறித்து ஆப்ரகாம் மதங்கள் என்ன நினைக்கின்றன என்பது குறித்தும் அக்குவேறு ஆணிவேராக அண்ணாமலை பேசியிருப்பது தமிழகத்தை தாண்டி அவர் பணியாற்றிய கர்நாடகா மாநிலத்திலும் நாட்டின் பல்வேறு மக்களிடமும் வைரலாகி வருகிறது. பலரும் அண்ணாமலை கர்நாடகா சிங்கம் அல்ல, உண்மையில் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சிங்கம். குறிப்பாக இந்திய கலாச்சாரம் குறித்து அதில் தொடுக்கப்படும் வெளிநாட்டு மதங்களின் வியூகம் குறித்தும் இவ்வளவு அருமையாக கருத்தினை பதிவு செய்வார் என எதிர்பார்க்கவில்லை என்று மக்கள் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். இனி 2026ஆம் ஆண்டில் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்திக்க வேண்டியது பாஜகவின் தேர்தல் அஜெண்டாவாக இருந்தல் வேண்டும் எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. May we now request the hope, the leader whom we all look upon to, yes, the president, the state president of BJP, Shri K. Annamalai, to give the inaugural address. அன்பார்ந்த பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான புத்தகம் ரிட்டைனிங் பேலன்ஸ் தி இட்டர்னல் வே அற்புதமாக வடிவமைத்து நமக்கு ஒரு படைப்பாளியாக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர், இன்டலெக்சுவல் திங்கிங் மேன். இட் டசன்ட் திங்க் ட்வைஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங் இஸ் மைண்ட். அந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப குறைவாக தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ த கிரேட் டாக்டர் எம்.ஆர். வெங்கடேஷ் அவர்களே, இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருந்து தலைமை உரை ஆற்றுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய மாணிக்க மத்தப்ப கவுண்டர் ஐயா அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரத் கியான் அமைப்பினுடைய ஃபவுண்டர்ஸ் டி.கே. ஹரி அவர்களே, ஹேமா ஹரி அவர்களே, உங்களுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு. இவ்வளவு ஒரு பல்லாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவிலைசேஷனை உங்களுடைய பாரத் கியான் மூலமாக கட்டி காத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் கூட என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பி.எஸ். பிரபாகர் அவர்களே, கல்பனா சுக்லா அவர்களே, இந்த ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா தி டயன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆர் தேர். மீடியாவிலிருந்து, பிஸ்னஸ்லேருந்து, இன்டலெக்சுவல் அவுட்புட்டில் சென்னையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நம்முடைய பாரம்பரியத்தை கட்டி காட்பவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புக்கில் அதிகமாக அவர் பேசுகிறது டியூட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மோர் தென் ரைட்ஸ், டாக்டர் எம்.ஆர். வெங்கடேஷ் ஜி டாக்ஸ் அபவுட் டியூட்டி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் டியூட்டியை முதலாக வைத்து ரைட்ஸை ரெண்டாவதாக வச்சுருக்கிறவங்க தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஆல் யுவர் நேம்ஸ், பட் ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் யூ whom people see in media daily, some of you run billion-dollar companies here, some of you quietly without even coming anywhere still do your job so that Chennai is better, Tamil Nadu is better, Bharat is better. அந்த மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரீடைனிங் பேலன்ஸ் இன் ஒன் வே, இது ஒரு வார்த்தையில் இது சொல்லணும் அப்படின்னாங்க, இட் ஹஸ் broken lot of myth. It has simply broken, destroyed lot of myth. A very carefully cultivated myth over a point of time. Institutes like Stanford, Harvard, you name the business schools in the America, the thinkers, the intellectual, finance thinkers, economic thinkers, எல்லாம் பார்த்தீங்கன்னா it's a very carefully cultivated myth for the last 200 years or so, which gets transmitted from generation to generation. அங்கே போய் படித்து அந்த மித்தில் யாரெல்லாம் ஊறி போயிருக்காங்களோ, they come back as policy makers, or they come back as politicians, or they come back as prime ministers, they come back as presidents of the nation. அவங்களுடைய தாட் ப்ராசஸை, ஐடியாலஜியை டாக்டர் எம்.ஆர். வெங்கடேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக உடைத்திருக்கின்றார்கள். The so-called Abrahamic thought. Abrahamic thought, we all know the way it is a carefully constructed myth that is built. Hard work, nothing equals hard work. You do everything as a single atomized individual in a society, the society will reward you. Your rights takes precedence over your duties. You should focus only on your rights.
That is why we get a lot of litigating societies like US, like many countries in European Union. அந்த மாதிரி பேசி ரைட்ஸ் தான் முதல்ல எல்லாமே. அதே போல் ஃபண்டமெண்டலி he breaks open the concept of polygamy. பாலிகாமி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கல்ச்சரில் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறதே உடைத்து விட்டு many wives, anytime you can divorce, any point of time you can move on to a new life, even at the age of 50, even at the age of 70, even at the age of 80. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா it's a carefully cultivated myth based on which an economic model is built, which almost 90% of the world is thriving in that economic model. The International Monetary Fund is built on it, the World Bank is built on it. நீங்கள் எந்த ஒரு பெரிய பேங்க் எடுத்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் இந்த அப்ராஹமிக் தாட்லேருந்து வந்தவங்க. For a long time, possibly India is waiting for somebody like Dr. M.R. Venkatesh to come in a book, break it completely and say, this economic thought will not work anymore. If you look at the Fortune 500 companies of the world, it's a very fascinating study. நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் பார்ப்பீங்க, none of the American companies or any of the great companies in Fortune 500, it enters into a third generation. It's very tough for a company to enter into a third generation. They say 71% of companies, after every 60 years, it vanishes from Fortune 500. It just vanishes, new guys come, that company will be there for 60-70 years, then new guys come. But இந்தியாவில் பார்க்கும் பொழுது, Vellayan sir is a very classic example. I think it is in the third generation now, which will keep going for another 10-15 more generation. அவரே இங்கே இருக்கார். If you look at Indian companies which build on the family values, the family as the fulcrum of society, the family as the fulcrum of economic thought, a sense of duty which takes precedence over rights, that economic model is far superior அப்படிங்கிறத நட்ஷெல்ல இந்த புத்தகத்தின் மூலமாக டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ நாம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ரைட் ஃப்ரம் 1947, most of the economic policy making, be it a 5-year plan, after whatever we have done right from the liberalization, the globalization, the so-called the LPG model, every single model we look at it, it is an American imported model or an European Union or a Western nation imported model. In this model, there is no concept of a family. There is no concept of a culture. There is no concept of a society that is inbuilt into this economic model. In the economic model, ஒரு ஃபேமிலியோ கல்ச்சரோ சொசைட்டியோ இந்த எக்கனாமிக் மாடலில் கிடையாது. தட் இஸ் வை யூ see corporate frauds happening in a much larger scale, the missing billionaires vanishing, and more importantly, companies collapsing just like that, like a drop of a hat. Whichever old Indian companies, நம்ம சின்ன கிராமத்தில் பார்க்கலாம், 100 வருஷம் தாண்டியாச்சு, 200 வருஷம் தாண்டியாச்சு, 150 வருஷம் தாண்டியாச்சு. The companies which has got family as the fulcrum, which gives more than what it takes from the society, those companies survive. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைனிங் பேலன்ஸில் the economic தாட்டாக நம்ம முன்னாடி வைக்கிறார். The chapter 1, he talks about strange alliance, stranger bedfellows. It's a very interesting chapter. இவர் என்ன பண்ணுறாருனாங்க, he breaks open the myth again. மோனோகாமி, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படை அம்சம். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுலேருந்து தான் தமிழ் கலாச்சாரமே உருவாயிருக்கு. அதை மையமாக வைத்து இவருடைய முதல் சாப்டரை வடிவமைச்சிருக்கார். ஸோ விச் எவர் எக்கனாமிக் தாட் ஆர் தட் சொசைட்டி விச் என்கரேஜஸ் பாலிகாமி, அதனுடைய டேஞ்சரை இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எனி பர்சன் who believes in the concept of polygamy, who doesn't believe in the institution of marriage, who doesn't believe in the institution of saving money for his children, who doesn't believe in the institution of a larger society, larger culture, விட்டு கொடுத்து வாழ்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாப்டரில் இருக்கு. ரெண்டாவது சாப்டரில் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி as title, மம்மி வாட் இஸ் அ டாடி. வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி ஃபியூச்சரில் இதே மாதிரி போச்சு அப்படின்னாங்க, உங்களுக்கு தெரியும், the so-called the carrier babies, அப்பா யாருன்னே தெரியாமல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு அவங்க வந்து சொசைட்டியில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மேலே ஹோல்டு இல்லாதவங்க, they run multi-billion corporations. Now many corporations in the world are much larger than many of the countries. For example, the classic example is Elon Musk. A person like Elon Musk, who is a very important individual in the world now, he runs a Twitter poll, or a Twitter poll run பண்றார் 3 days back. In the Twitter poll, Elon Musk asked his followers, millions of followers, நான் வந்து டெஸ்லாவில் இருக்கிற ஷேரை விற்கணுமா விற்கக்கூடாதா, நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் விற்பேன், நோன்னு சொன்னால் விற்க மாட்டேன். Millions of people, they vote in the poll, they say நீங்கள் விற்கணும்.
Just like that, $5 billion worth of shares is offloaded in the market last 3 days. Just like that, the share price drops by 4%. Just like that, people make decisions. எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் a lot of stakeholders in the company, millions of employees in the company. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபியூச்சரில் வர ஆரம்பிக்கும். People who might not have a good hold on the society when they run multi-billion dollar corporations. The value is more than many of the GDPs of some countries. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் he has given a preview what will happen 30-40 years from now if so-called atomized individuals start making economic decisions on their own which will affect common people like you and me. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சாப்டரில் சொல்லியிருக்காருங்க. அதே போல் he attacks every single economic theory starting from Keynesian, starting from the neoclassical theory, starting from the Karl Marx theory, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா கார்ல் மார்க்ஸ் இன்ட்ரெஸ்டிங்லி டு டிஸ்ட்ராய் ஃபேமிலி he goes to the market. மார்க்கெட்டை மையமாக வச்சு, இண்டிவிஜுவலை மையமாக வச்சு, அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷனை மையமாக வச்சு கார்ல் மார்க்ஸ் தியரி இருக்குது. ஸோ in one chapter he has explained. In another chapter is very beautiful, the so-called missing middle. Missing middle is the concept of family which holds everything together. அது ஒரு சாப்டர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். And very, very interestingly, sir, very beautifully, sir, every single time you go back to Indian thought, the Indian Vedic thought, Indian Mahabharata thought, Indian Ramayana thought, அங்கிருந்து to buttress all your economic argument, you take seamlessly, you take examples and present before the audience. Bhagavad Gita chapter 1 very interesting conversation between Lord Krishna and Arjuna. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா கேட்குறாரு, கௌரவா பாண்டவா சண்டை போடுறாங்க, ஆஃபன் ரிப்பீட்டட், யூ ஆல் மஸ்ட் நோ திஸ். இந்த மாதிரி நாம் போய் நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி சண்டை போடுறோம், கித்தன் கின் முன்னாடி சண்டை போடுறோம், வாரில் எப்படி இருந்தாலும் ஒரு எனிமி தொலைஞ்சு போய் தான் ஆகணும், ரிப்பர்கஷன் என்ன ஆகும்னு யோசிங்க கிருஷ்ணா அப்படின்னு நம்ம அர்ஜுனா சொல்கிறார். அதில் அர்ஜுனாவுடைய ஆர்குமெண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். He says, look, it's not about winning a war. If I win this war, I'm going to kill my uncle, I'm going to kill my kith and kin. இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா, all this familial bonding, when it dies, the families get destroyed, the culture gets destroyed. And millions of army people அந்த பக்கம் யார் இருக்காங்களோ, moment they die, what will happen to their wife? Millions of wife will not have a husband. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா, உடனே ஃபெமினிஸ்ட்லாம் சண்டை போடுவாங்க, அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறக்காக அதையும் வந்து ஒரு கொரோலரி போட்டு சொல்லிடணும். தட் பாயிண்ட் ஆஃப் டைம் மேல்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளவு பெண்கள், கனவு இல்லாத பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சொசைட்டி எப்படி இன்டெகிரல் நிற்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கொஸ்டினை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்குறாரு. அதற்கு லார்ட் கிருஷ்ணா கிவ்ஸ் அன் ஆன்சர். அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல எக்ஸாம்பிளை பல இடத்துல எடுத்து அவருடைய எக்கனாமிக் லாஜிக் வந்து பட்ரஸ் பண்ணுறார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், I think every single policy maker should read it. It's time. India is already shifting to Atmanirbhar Bharat. இது பார்த்தீங்கன்னா இந்தியா ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசம்பிளி ப்ரொடக்ஷன் லைனில், இஃப் யூ லுக் அட் த வே த ஐஃபோன் இஸ் மேனுஃபேக்சர்ட், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். ஆப்பிள் சேஸ் 3 days the throughput is about million ஃபோன்னு சொல்கிறாங்க. ஒரு புது ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது millions of phones we can just throughput in 3 days. அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் போகும்பொழுது our country's Atmanirbhar Bharat is acting as a hope for the whole of the world to maintain some balance, to retain some sense in the way the whole country is growing. So I have seen when I was in Germany for a training 3 years back, somebody took me to a company. It's a $1.4 billion valuation company. This company manufactures the coffee vending machine that you see in Starbucks. Starbucksல நீங்க குடிக்கிற coffee vending machine south of Germany la பண்றாங்க. When I went there, sir, I was very surprised. There were only 14 employees in the company. Only 14 employees. Most of the machine is handcrafted. Finest carpentry skills you will see there. When I asked them, they said it's a third generation company. Grandfather, father, son, uncle, சித்தப்பா எல்லாமே அந்த கம்பெனியில் எம்ப்ளாய்டு. அவங்க அந்த கம்பெனியினுடைய ஹேண்ட்கிராஃப்ட் பண்ணி அதை விற்கிறாங்க. அது வந்து வேர்ல்டு லெவலில் சைனாவில் மேபி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆகலாம். பட் திஸ் இஸ் அ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் யூ ஹவ் ஸ்போக்கன். Countries like India, 1947 to 1990 we have lost out. 1990 to 2004 we had a very faulty economic model. 2004 to 14 very beautifully you explained in your previous book, the decade of decay. Adu beautifully solitting. First time bravely Narendra Modi ji is shifting the whole arc back to family, back to Indic culture, back to the Bharatiya way of doing a business. So idhula the biggest challenge is for the bureaucrats, the IAS officers and other people who are populated in the system, for them to get this in their mind. Even now the academic institution, the training institutions are Western centric models.
ஈவனும் அப்படி தான் இருக்குது. இந்த புக்கை எல்லாரும் படிக்கும் பொழுது let us do the India way, sir. இந்த புக்கை முடிக்கும் பொழுது எனக்கு அதான் தோணுச்சு. our economic model, our economic logic, the $5 trillion we are going to hit in 25-26, let it be the India way that focuses on family, focuses on culture, and last but not the least, that focuses on the Bharatiya value system. So that is why India, maybe a decade from now or maybe 2 decades from now, then the economic model will shift here. It will be an India-centric economic model. For long, almost 100-150 years, Western-centric economic model operate பண்ணிட்டு இருக்கோம். அதில் very important book is yours, sir. M.R. Venkatesh ji's book is the first in the pipeline. It will inspire a lot of people to relook the whole policy making, relook at the whole economic angle, and they will do it. It's a privilege going through this book, sir. And last but not the least, it's a great privilege to come here and speak to the finest intellectuals, some of the people whom I deeply admire. I take their views very, very seriously. I listen to all their debates in the TV. I read their writings. I keep following their work. It's a great privilege to stand before them, to present this book to this audience. You should all read it. It's a great book. It will definitely improve you as a person. And more importantly, it will improve us as a nation. Thank you so much for the opportunity, sir. Vande Maradam, Valga Bharadam, Valarga Tamil Nadu. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.